ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம்னா ஹைதராபாதி மட்டன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எப்படி செய்கிறேங்கிறத காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒயிட் ரைஸ், சாம்பார், எலும்பு குழம்பு. சாம்பாரில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா முருங்கைக்காய், மாங்காய், நல்லி எலும்பு சேர்த்துருக்கோம். வாசமனமாக சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பசுமையான கார்டன் இருக்குது. அந்த கார்டனை பார்த்து ரசித்தபடி தான் ஹைதராபாத் மட்டன் ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிற செய்முறையை காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள. நான் எங்கள் வீட்டில் 4 பேருக்கு உண்டான மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். நான் ஊறுகாய் தானே செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு, மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சமையல் செய்யணும்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் தனியாக ஒரு சிலிண்டர் அடுப்பு கொடுத்தாங்க. ஸோ அது எடுத்துகிட்டு பொசிட்டியை வச்சாச்சு. நம்ம வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வாங்கிட்டு வந்த கறியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், கல் உப்பு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு அதில் கறியை போட்டோம். வாங்கிட்டு வந்த கறி நாங்கள் மொத்தம் 4 பேர் தான். ஸோ 4 பேருக்கு உண்டான அந்த ஊறுகாய்க்கு உண்டான கறியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு வேஸ்ட் எல்லாத்தையும் அதுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொதிக்க விடணும். மறுபடியும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கறியை பூரா கொஞ்சம் மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் கிளறி விடணும். இந்த பேஸ்ட் எல்லாம் சாடுற மாதிரி வச்சுட்டு குக்கர் செடி மூடி வச்சுட்டோம். ஒரு 2 விசில் அடிக்கட்டும். அடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடணும். கறி வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடையில் நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையானது வந்து கடுகு, மல்லி, சீரகம், வரமிளகா, கரிஞ்சீரகம், வெந்தயத்தை எல்லாம் சின்ன கடாயில் வந்து லேசாக சூடு பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பவுடர் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கறி நல்லா கிளறி விடணும். கறி நல்லா மளமளன்னு கொதிக்கணும். அப்போ தான் அதோடைய சாறு பூரா தண்ணியில் இறங்கும். நம்ம ஒரு 15 பூண்டு பல் எடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். தண்ணி வத்த நம்ம கறியை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் கறி எல்லா பக்கத்து வெந்து சாஃப்டாக இருக்கும். கடாயை எடுத்து 100 ml எண்ணெயை ஊற்றுறோம். அதில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச சீரகம், கடுகு, கருவேப்பிலை 3 எடுத்து அதில் வறுக்கிறோம். வறுத்துட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டை எடுத்து அதில் போடுறோம். கொஞ்சம் அப்படியே பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கறியை போடுறோம். குக்கரில் உள்ள வெந்த கறியை எடுத்து இதை தனியாக போடுறோம். இந்த ஆயிலில் அந்த ஆயில் வத்த நம்ம எடுத்து இந்த கறி தனியாக நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஜூஸ் இறங்கி இருக்கும்ல, அதையும் இதில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கடையில் 3 வரமிளகாவை எடுத்து பிச்சு போட்டுட்டு நம்ம வந்து மிளகாத்தூளை எடுத்து வேணுங்கிற அளவு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் போட்டு எடுத்து ஏற்கனவே நான் மசாலா பவுடருக்காண்டி எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் அப்படி அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபைனலாக இதில் அப்படியே தூவி விடணும். தூவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அதை நல்லா வத்த விடணும். மட்டன் ஊறுகாய்க்கு புளிப்பு வேணும் இல்லையா, அதுக்காண்டி ஒரு 7 லெமன் எடுத்து புளிஞ்சு வடிகட்டி கடைசி அதில் ஊற்றி கிளறி விடணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். உப்பு, உரப்பு, சூப்பர். இப்போ ஹைதராபாதி மட்டன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம சாதத்தில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஸோ இது ஊறுகாய் மாதிரி உள்ள ஐட்டம் தான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு வாரம் நீங்கள் டப்பாவில் போட்டு வெளியிலே வச்சுக்கிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒயிட் ரைஸில் நம்ம ஹைதராபாடுடைய மட்டன் ஊறுகாயை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சீனி அவரைக்காய், முருங்கைக்காய், நல்லி சாம்பார், ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம செஞ்ச ஹைதராபாடி மட்டன் ஊறுகாய் சூப்பராக அருமையாக. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவு மட்டன் ஹைதராபாடி ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.